இதற்கு அடுத்ததா வந்து ஸ்ருதிஹாசன், உலகநாயகன் கமலஹாசனுடைய அவங்களுடைய பொண்ணு. ஸோ அவங்களுடைய கேரக்டரும் இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப சென்டிமென்ட்டாவும், அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பும் வந்து ஒரு தேர்ந்த நடிப்பா இருந்தது. அ இதன் மூலியமா அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஹீரோயின் சப்ஜெக்ட் உள்ள படத்துல அவங்க நடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா அந்த படத்த வந்து அவங்க கேரி பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டர் வந்து எனக்கு ரொம்பவே இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு அடுத்ததா அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இதற்கு அடுத்ததா வந்து சாபின் சாகிர். ஸோ அவர் வந்து கடைசியாலாம் வந்து நாகார்ஜுனா தான் மெயின் வில்லன் பார்த்தா, இவர் தான் மெயின் வில்லன் போல போர்ட்ரே பண்ணப்பட்டு இவருடைய கேரக்டரும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அ யாருக்குமே அடங்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினியே சொல்லுவாரு இந்த படத்துல ரொம்ப வித்தியாசமான ஒரு வில்லன், உன்ன மாரி வில்லன நான் பார்த்ததே இல்லன்னு. ஸோ அது மாரியான ஒரு வித்தியாசமான ஒரு வில்லனா சாபின் சாகிர் வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ அவருடைய அல்டிமேட்டான ஒரு நடிப்பா அந்த படத்துல நான் அத வந்து